வெல்கம் டு தெய்வானை கிச்சன். வெயிலுக்கு இதமாக கம்மஞ்சோறு, சுவையான முள்ளங்கி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ கம்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதை மிக்சியில் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் கம்புக்கு நான் 4 கப் தண்ணி குக்கரில் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது அரைச்சி வச்ச கம்பை தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கம்பு இந்த பதத்துக்கு இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டுடலாம். முள்ளங்கி துவையல் செய்ய ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். வறுத்து வச்ச முள்ளங்கி, புளி, வரமிளகாய், மல்லி, உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். தாளிப்போட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க முள்ளங்கி துவையலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தோடு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சுவையான முள்ளங்கி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் கம்மஞ்சோறு, முள்ளங்கி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.